நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வினோத் இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் பாபி தியோல், பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியாமணி, மம்தா போன்ற நட்சத்திர பட்டாளமே நடிக்கின்றனர். வெங்கட் கே நாராயணன் தனது கேவிஎன் புரொடக்ஷன் மூலம் இப்படத்தை தயாரிக்கிறார். தளபதி விஜயின் தாவக கட்சி திராவிடம், தமிழ் தேசியம் என இரண்டையும் முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்து வருகிறது. திராவிட கொள்கையை முன்வைக்கும் தளபதி விஜய் தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளையும் விட்டுக் கொடுக்காமல் அழுத்தமாக பேசி வருகிறார். இதனால் திமுக, பாஜக என இரண்டையும் பாரபட்சமின்றி விமர்சித்து வருகிறார். இதற்கிடையே 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக, பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளன. இந்த கூட்டணியில் இப்போது தளபதி விஜய் சேரப்போகிறாரா என்பதே இப்போது அரசியலில் ஹாட் டாபிக்காக உள்ளது. இதனை அடுத்து தாவேக கட்சியின் மகளிர் அணி தலைவி யார் என்று தெரியாமல் இருந்த நிலையில் இன்று காலை சென்னை வந்த சங்கீதா தாவேக கட்சி அலுவலகத்தில் விளக்கு ஏற்றி தாவேக கட்சியின் மகளிர் அணி தலைவியாக பொறுப்பேற்றுள்ளார். கூடிய விரைவில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளாராம். அனைத்து சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க உள்ளார். கூடிய விரைவில் கூட்டணியை அறிவிக்க இருக்கிறாராம். பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தளபதி விஜய் எப்படி அந்த கூட்டணியில் சேர்வார் என உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். தொடக்கத்தில் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்த தளபதி விஜய் கடந்த சில நாட்களாக பாஜகவை அந்த அளவு விமர்சனம் செய்யவில்லை. கோவையில் தாவேக பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய தளபதி அவர்கள் திமுகவை விமர்சித்தாரே தவிர பாஜகவை விமர்சிக்கவில்லை. மேலும் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவதுதான் புத்திசாலித்தனம் என தளபதி விஜய் பேசியிருப்பது அதிமுக, பாஜக கூட்டணிக்கு அவர் செல்ல போகிறாரோ என்ற கேள்வியை தூண்டியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.